ஹாய், ஹலோ, வணக்கம், வந்தனம், நமஸ்தே. எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இது பொய்யாமொழி டாக்கீஸில் உங்கள் சசி. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியா இங்கிலாந்துக்கு இடையில் புனேயில் நடந்த 4th T20 பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு வழியாமல் எப்போதும் போல இல்லாமல் ஒரு வழியாக இங்கிலாந்து டாஸை ஜெயிச்சிட்டாயா. டாஸை ஜெயிச்சு சரி ஓப்பனிங் இறங்கின நம்ம ஆளுங்க எப்போதும் போல் இல்லாமல் அபிஷேக் சர்மா நல்லாவே ஸ்டார்ட் பண்ணார். பட் ஆனால் அதுக்கப்புறம் சகிப் முகமது இந்த மாதிரி போட்டான் ஃபஸ்ட்டு ஸ்பெல்லு. எப்பா டக்குன்னு வந்து 3 பேர், சஞ்சு பாய், சஞ்சு சட்டன், அப்புறம் வந்து திலக் வர்மா அண்டு ஒன்மோர் சூர்யா. இதில் வந்து சஞ்சு 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 வந்து ஆல்ரெடி அதே ஷார்ட் பால் ப்ராப்ளங்க. சஞ்சு சாம்சன் அண்ட் சூர்யாவும் வந்து பார்த்திங்கன்னா வச்சுங்களேன், கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு 3 மேட்ச் ஃபெயில் ஆனதுனால அவங்கள அந்த கான்ஃபிடன்ஸ் லோவாக இருந்தது. ஸோ அதனாலேயே அந்த ஷாட்க்கு போயிட்டு அவுட் ஆகிட்டாங்க. அதில் முக்கியமாக திலக் வர்மாவோட இன்டென்ட் நல்லா இருந்தது. ஆனால் வந்து அந்த சூர்யாவுக்கு வச்ச அட்டாக்கிங் ஃபீல்டு ஜாஸ் மாமா செம்மையாக ஃபீல்டிங் வச்சாப்புல. செம்மையாக ஃபீல்டிங் வச்சு செம்மையாக போட்டு பிளான் வச்சா அது சூர்யாவோட விக்கெட் வந்து அட்டாக்கிங் ஃபீல்டு வச்சு செம்ம இம்ப்ரெசிவாக இருந்தது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது இங்கிலாண்டோட கேம்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 3 இனிஷியல் விக்கெட் விழுந்ததுக்கப்புறம் நம்ம ரிங்கு சிங்கும் நம்ம அபிஷேக் சர்மா விளாண்டது சூப்பராக இருந்தது. அந்த மொமெண்டத்தை அப்படியே எடுத்துகிட்டு போனாங்க. எங்கேயுமே அந்த அந்த ஷெல்குள்ளே போகாமல் அப்படியே சூப்பராக எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் சிவம் துபேவும் ரிங்கு சிங்கும் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் வாஷியை வந்து நீங்கள் வெறும் பேட்டராக மட்டும் விளாட்றீங்கன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு பேட்டராக விளாட்றா சொல்லியிருந்தோம். அதே மாதிரி கரெக்டாக வந்து ரிங்கு சிங்கையும் துருவ் ஜலல் சொல்லியிருந்தோம். துருவ் ஜலலையும் வாஷியையும் தூக்கிட்டு ரிங்கு சிங்கையும் சிவம் துபே இறங்கியிருந்தாங்க. என்னமா மனுஷன் டேக்கன் பண்ண ஆரிச்சாம இப்போ 6எல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா 60 மீட்டர் 70 மீட்டர் இல்லை, எல்லாம் 90-95 தான். அடித்தா 95 மீட்டர் தான்டா அப்படின்ற மாதிரி இருந்தது. 6எல்லாம் அண்ணாமத்தா போய் விழுதுங்க, எங்கேயோ போய் விழுதுங்க. சூப்பராக விளாண்டாப்புல. அதுவும் அதல் ரசித்தை டேக்கன் பண்ணது தான் அருமை. அதல் ரசித்தை வந்து சிவம் துபே தவிர அவர் யாரெல்லாம் அடிக்க முடியல. அதுக்காக தான் கொண்டு வந்த மாதிரி இருந்தது. இனிஷியலாக உள்ள 3 மேட்ச்சில் எப்படி சிவம் துபே மிஸ் ஆனாருன்னு தெரில, அருமையாக இருந்தது. கிட்டத்தட்ட போன ஐபிஎல்லில் சிவம் துபே பார்த்தோம்ல, மனுஷன் உள்ளே வந்தாங்கன்னா 4 6 கண்டிப்பாக ஸ்பின்னருக்கு ஆப்போசிட்டில் அது மாதிரி இருந்தது. சூப்பராக விளாண்டாப்புல. அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியாவோட இன்டென்ட்டும் சூப்பராக இருந்தது. போன மேட்ச் ஆல்ரெடி சொல்லியிருந்த ஒரு ஷெல்குள்ளே போயிட்டாருன்னு, அந்த ஷெல்குள்ளே போகாமல் இந்த மேட்ச் சூப்பராக அதை வந்து எடுத்துகிட்டு வந்து சூப்பராக விளாண்டாப்புல. ஓவராலாக வந்து இந்தியாவோட பேட்டிங் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸுங்க. அதாவது வந்து இனிஷியலாக ஒரு 4 விக்கெட்டை விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 180 ரன்ஸ், அதாவது வந்து ஃபஸ்ட் 5 ஓவரில் நான் நினச்சது வந்து கிட்டத்தட்ட இங்கிலாந்து வந்து கேமை ஷீல் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் இந்தியா வந்து அந்த 4 விக்கெட்டை விட்டதுக்கப்புறம் அந்த கொண்டு வந்த விதம் 180 கொண்டு வந்த விதம் வந்து அன்பிலீவபிள். இதை வந்து வேர்ல்டுலேயே கிட்டத்தட்ட ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம் அப்படின்றத வந்து இந்தியா காமிச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட் 4 விக்கெட்டை விட்டு அதுக்கப்புறம் 180 ரன்ஸ் கொண்டு வர்றது இந்தியாவை தவிர வேறு யாராலையும் முடியாதுன்னு நினைக்கிறேன் நான், இவ்வளோ பெரிய குவாலிட்டி அட்டாக் முன்னாடி. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் இங்கிலாண்டோட பேட்டிங் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அவங்க சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. பாண்டியாவையும் ஹர்ஷதீப் சிங்கையும் டேக்கான் விதம் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. பட் ஆனால் அதில் வந்து எப்படி ஹர்ஷித் ராணா உள்ளே வந்தாருன்னு தருங்க. என்னங்க டிசிஷன் உங்களோட டிசிஷனு? ஆக்சுவலாக வந்து ஒரு சிவம் துபேக்கு இன்ஜுரி ஆகிட்டு சரி தலையில் அடிபட்டுருச்சு. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சிவம் துபேக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக சிவம் துபே மாதிரி ஒரு ஆளாக தானே கொண்டு வரணும். எப்படிங்க கொண்டு போய்ட்டு அவுட் ஒரு ஃபாஸ்ட் பாலர் கொண்டு இறங்கி, ஆக்சுவலாக ஹர்ஷித் ராணா இல்லாட்டி அது இங்கிலாண்டோட மேட்சிங், அது அங்கேயோ ஷீல் பண்ணியிருப்பாங்க. அடிச்சிட்டாங்க. ஹர்ஷதீப் சிங்கையும் ஹர்திக் பாண்டியாவும் ஃபுல்லாக அடிச்சிட்டாங்க. ஹர்ஷித் ராணா இல்லைனா மேட்ச் வந்து அது இங்கிலாண்டோட மேட்ச் அவுட். இந்த மேட்ச் வின் பண்ணாலும் ஒரு கில்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்குது. இது மாதிரி ஆல்ரெடி ஒரு வாட்டி நடந்திருக்கு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து ஆஸ்திரேலியா டூர் போகிறப்போ T20 வந்து ஜடேஜா பேட்டிங் பண்ணுவார். இப்போ ஜடேஜாக்கு இன்ஜுரி ஆகிட்டு வந்து வேறு சாகல் பவுலிங் போட்டு சாகல் மேன் ஆஃப் த மேட்ச் பண்ணிட்டு போவார். ஸோ அது மாதிரி வந்து இருந்தது. அதுக்கப்புறம் ஹாரி ப்ரூக் விளாண்டாங்க. ஹாரி ப்ரூக் சூப்பராக விளாண்டாருங்க. கரெக்டாக கேம் எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டு கரெக்டாக கொடுத்தாரு. கடைசி 5 ஓவரில் வந்து 50 ரன் அடிக்க முடியாமல் தோக்குறாங்க. அவங்க வர்ற எல்லாருமே வந்து 4 பாலில் மேட்ச்சை முடிச்சுட்டு 4 6 அடிச்சுட்டு போயிட்டு உட்காந்துக்கணும் அப்படின்ற இன்டென்ட்லாம் இருக்காங்க. எவனுமே வந்து கொஞ்சம் கேமை வந்து ஃபார்வர்டாக முன்னாடி எடுத்துகிட்டு போவோம் அப்படின்ற இன்டென்ட் யாருக்குமே இல்லை. ஸோ வந்து அது மட்டும் இங்கிலாந்து வந்து விட்டுட்டாங்க. இங்கிலாண்டோட மேட்ச் அவுட் இது. இடையில ஹர்ஷித் ராணா வந்து சீல் பண்ணுறாரு. அந்த டிசிஷன் வந்து ஃபுல்லாக வந்து அதை நீங்கள் ரீகன்சிடர் பண்ணணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். எப்படின்னா ஒரு ஆல்ரவுண்டருக்கு ஈக்குவலாக மாற்றாக ஆல்ரவுண்டராக கொண்டு வரணும். நீங்கள் கொண்டு எப்படி வந்து நீங்கள் ஒரு அவுட் ஃபாஸ்ட் பாலரை கொண்டு வந்து திணிப்பீங்க. அவர் கேமை அலைக்க எடுத்துகிட்டு போயிட்டார் இங்கிலாண்ட இருந்து. ஸோ வந்து ஒரு வழியாக இந்தியா வந்து மேட்ச்சை சீல் பண்ணிட்டாங்க. முக்கியமாக ஹர்ஷித் ராணாவோட பவுலிங் மூலியமாக இந்தியா கேமை 5 ரன்னில் வந்து வின் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து இங்கிலாந்து வின் பண்ண வேண்டிய மேட்ச்சு இந்த ஒரு டிசிஷனால் வந்து ஹர்ஷித் ராணா இல்லைனா கண்டிப்பாக வந்து இங்கிலாந்து வந்து இந்தியாவோட பவுலிங்கை அடிச்சிருப்பாங்க. அதுதான் உண்மை. வருண் இடையில குரூஷியலாக 2-3 விக்கெட் எடுத்தாப்புல. ஓவராலாக வந்து இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பர். பட் ஆனால் இந்தியா வின் பண்ணாலும் ஒரு கில்ட்டி ஃபீல் இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா அவனுக்கு பதில் வேணா
ஒரு ஆல்ரவுண்டர் போல் பேட்டிங் அவனை யூஸ் பண்ணிக்கிறீங்க, பவுலிங் பண்ண யூஸ் பண்ணிக்கிறீங்க, அது எப்படி அப்படின்ற மாதிரி இருந்தது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் நம்ம என்ன பேசணும்னு நினச்சோன்னா, ரஞ்சி ட்ராஃபி மேட்ச் ஆக்சுவலாக டெல்லிக்கும் ரயில்வேஸுக்கும் நடந்ததுங்க. விராட் கோலியை பார்க்குறக்காக அந்த மேட்ச்சை போய் பார்த்துருந்தேன். மனுஷன் வர்றான், சரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே காலை தூக்கிட்டு ஸ்ட்ரைட்டில் ஒரு சப்புன்னு ஒரு அடி அடிச்சாப்புல. சரி நீ சம்பவம் இருக்குடா அப்படின்னு பார்த்தா மனுஷன் 6 ரனில் அவுட் ஆகிட்டான். உன்னை பார்க்குறக்காக நான் காலைல 9:30 மணிலேருந்து 11 மணி உட்காந்துருக்கு. 11:30 மணிக்கு வந்து 2 விக்கெட் விட்டதுக்கப்புறம் வந்து கடைசியில் பார்த்தா ஒரு பாலில் ஒரே ஒரு பவுண்டரி அடிச்சு அவுட் ஆகிட்டேன். 25 பேர் உட்காந்துருக்கேன். டிவியில் எத்தனை பேர் உட்காந்தாங்கன்னு தெரில. எல்லாத்தையும் ஏமாற்றி போயிட்டேன். அட்லீஸ்ட் எங்களுக்காவது ஒரு டிஃபென்ஸ் ஆடி விளாண்டுருக்கலாம்ல. உங்களை ஏமாத்தினாங்க. எனக்கு இது எதுக்குள்ளே இருந்தானே விராட் கோலியோட கெரியர் முடிஞ்சிருச்சுன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. அது எப்படின்னு தெரியல. மறுபடியும் வந்தாருன்னு விராட் கோலியை பற்றி நம்ம பேச தேவையில்லை, எல்லாத்துக்குமே தெரியும். பட் ஆனால் ஓவராலாக ரீசெண்ட் பர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்க்கும்போது வந்து அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு மேட்ரு என்னென்னா, ரஞ்சி ட்ராஃபியில் தமிழ்நாடு விசஸ் ஜார்க்கண்ட். தமிழ்நாடு செம்ம இம்ப்ரெசிவாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. 5 விக்கெட் இருக்குது. இன்னும் 97 தான் இருக்கணும், அடிக்கணும். ஸோ ஆல்ரெடி மேட்சை சீல் பண்ணிட்டாங்க தமிழ்நாடு. போனாடி ஃபைனல்ஸ் போனாங்க. இந்த வாட்டி வந்து தமிழ்நாடு வின் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் இன்னும் ஒரே ஒன்று என்னென்னா, ஆஸ்திரேலியா விசஸ் ஸ்ரீலங்கா. ஆஸ்திரேலியா சின்ன பையில கிடச்சா தூக்கி போட்டு அடிக்க வேண்டியது அப்படின்ற மாதிரி தூக்கி போட்டு குத்துன்னு குத்துறாங்க ஸ்ரீலங்காவை போட்டு. ஒரு 600+ ரன்ஸ் அடிச்சிட்டானுங்க. கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கா வந்து 5 விக்கெட் விட்டுட்டாங்க. அதில் வந்து உஸ்மான் கவாஜா 232. சின்ன பையில கேட்டு கிடச்சா ஏறி மிதிக்க வேண்டியதானே அவங்கள. 232 ரன்ஸ். பும்ரா பும்ரா கையில் எடுத்தாவே ஒன்று ஆடுது. அங்கே போனால் சின்ன பையில ஏறி மிதிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் பியூட்டிஃபுல்லான ஸ்டீவ் ஸ்மித்தோட 141 நாக்கு சூப்பராக இருந்தது. செம்ம அழகாக விளாண்டாப்பில். அடுத்து ஜாஸ் இங்கிலீஷ் டெபுட் டெஸ்ட் மேட்ச்லேயே வந்து சூப்பராக ஒரு 100. மொத்தத்தில் ஆஸ்திரேலியா வந்து டாமினேட்டட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸ்ரீலங்கா ஒன்றும் பண்ண முடியாது. ஆக்சுவலி ஸ்ரீலங்கா வந்து மிஞ்சி போனால் இன்றைக்கி 3rd டே, இன்றைக்கி 4th டே போனால் முடிஞ்சளவு மேட்சை ட்ராப் பண்ணலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஆஸ்திரேலியா சீல் பண்ணிட்டாங்க. இதை தாண்டி SIT2 நடக்குது, ILT2 நடக்குது. வேறு எதை பற்றி பேசலாம்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.